ரமேஷ் வாடா. ஏங்க என்ன விஷயம்? வரட்டு சொல்றேன். என்னப்பா எதுக்குப்பா அவனை கூப்பிடுறீங்க? டேய் அவனை போய் கூப்பிடுறா. டேய் ரமேஷ். டேய் கூப்பிடுறா வாடா. அப்பா வாப்பா இங்க. இந்த இதுல 30,000 ரூபாய் இருக்கு. இந்த பாரு அது கடைக்கணக்கு. அதுல எடுத்தா தப்பு. காலகாலத்துக்கும் திருட்டு அது இதுன்னு போய் நாளைக்கு ஒரு சொல்ல வந்து நிற்கும். எதுக்கு வேண்டாண்டா. உனக்கு சேர வேண்டியது ஒன்று இருக்குல்ல. உனக்கும் கல்யாணம் அது இதுன்னு செலவு பண்ணியிருக்கணும்ல. அதனால தான் இது. இந்தா போய் முதல்ல வாங்கி கொடுத்த பாரு. அதை விட நல்ல நகையாக வாங்கி கொடு. இந்தா அப்படி விட்றா. ஏண்டா கண்கலுங்கிற? ஒன்றும் இல்லைப்பா. சரி அம்மா இவனை கூட்டிகிட்டு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ. நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன். காப்பி விட்டு வை. பாத்தியா பரமு அப்பாய்க்கு அவ்வளோ பெரிய மனசுன்னு? ஆமாங்க, நான் கூட என்னமோ நினைச்சேன். சரி வாடா போலாம். இங்க வா மல்லிகா. பாத்தியா மல்லிகா அந்த கூத்த? கெதி கேட்டவன் போனானா கம்மா கரையில எலி வெட்ட. டேய் பாத்தியாடா மூர்த்தி, உங்க அப்பா கூத்துக்கு எல்லாரும் ஆடணும்னு நினைக்கிறாரு. என்னத்த இது? நானும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்தா நீ ஒரு குண்டுமணி எடுத்துக்கொண்டு 1 ரூபாய் கொடுத்துருப்பாரா? ஆனா இப்ப வந்தவளுக்கு 30,000. அப்ப ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா? அடிய மல்லிகா நீயும் போ. நேரா போய் எனக்கும் ஒரு 5 பவுன்ல செயின் வேணும்னு கேளு போ. இருங்கத்த. மாமா எனக்கும் 5 பவுன்ல ஒரு செயின் ஒன்று எடுக்கணும் மாமா. யாரு உங்க அத்தை ஏசுன சொன்னால? ஏன் சொன்ன என்ன? இப்ப வந்த கழுதைக்கே இம்புட்டு வகுசினா இவளுக்கு இல்லையா? இவளும் இந்த வீட்டு மருமக, அதுவும் மூத்த மருமக. அம்மா நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. பரமு கொடுத்த கையோட உனக்கு எடுத்து வச்சிருக்க. ஆனா நீ உங்க அத்தை பேச்சை கேட்டுட்டு இப்படி நடக்காத. சரியில்லைம்மா. குரு வரட்டும், அவங்கிட்ட பேசிட்டு நான் கொடுக்குறேன். ஏண்டி என்ன பிறவிடி நீ? வீட்டுக்கு வந்த மருமவளை தனியா கூட்டிட்டு போய் புறணி பேசுற. நீயும் ஒரு குடும்ப தலைவியா? இங்க பர்றா மூர்த்தி, இந்த பொம்பளையும் கூட சேர்ந்து புறணி பேசுறது, குடும்பத்தை கெடுக்கிறது, இந்த யோசனையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா எதனா வேலையை பாரு. மகராசி காமு வந்தா உனக்கு வேலை கிடைச்சிது. நீயும் மனுஷன்னு போன, அதையும் உங்க வார்த்தை கெடுத்துட்டான். பார்த்துடா சுதாச்சிக்கோ. அவங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க, சொல்லலை. அவங்களா தேடி வந்திருக்காங்க. இப்படி கருங்க அடிச்சிட்டீங்களே. பாவம் பாருங்க எப்படி அவர் ஆயிட்டாருன்னு. இப்பவும் பாருங்க என் தம்பி தான் எனக்கு முக்கியம்னு வந்திருக்காரு. ஆனா நீங்க என்னென்ன எங்க ஒரு மனுஷன் நம்மளை நேசிச்ச குத்தத்துக்காக இப்படியே அலைய விடுவீங்க? இல்ல 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 மயிலே, இப்ப இல்ல. நான் எப்பவும் சொல்றது இது ஒண்ணுதான். நீ என்ன வேணா பண்ணு, என்ன வேணா பேசு, ஆனா என்னை விட்டுட்டு போயிடாதடா. அதுதான்டா எனக்கு கோபம். நீ பண்ண எதுக்கும் எனக்கு கோபம் இல்ல. கொடுத்து வச்ச மனுஷன் சார் நீங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் யாருக்கு கிடைப்பாங்க? அம்மா என்னப்பாச்சு? சித்தப்பா பாட்டமா? சித்தப்பா கூட தான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்பா. வரும்போது சித்தப்பா கூட்டு வந்துருவோமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், அப்புறமா கூப்பிடுறேம்மா. சரி வச்சிரேன்ப்பா. கொஞ்சம் நில்லுங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். சின்னவர் கிடைச்சாரா? கோபி போன் பண்ணா. அவனே கூட்டு வந்துருவானா. அதுக்குள்ள போன போட்டு யாராவது வத்தி வச்சிடாதீங்க, புண்ணியவதிகளா. டாக்டர், என் தம்பியை நான் கூட்டு போலாங்களா? இருங்க, பிசியோதெரபிஸ்ட் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் நாளைக்கு காலையில தான் வருவேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்க அவர் கூட்டிட்டு போக முடியும். ஓ, இவருக்கு முழுக்க குணமாகணும் இல்லையா? அவர் சொல்லித்தர உடற்பயிற்சி எல்லாம் இவர் வீட்டில் தொடர்ந்து செய்யணும். அப்பதான் இவர் உடம்பு குணமாகும். அதுக்கப்புறம் இவர் கூட்டிட்டு போகலாம். சந்தோஷங்க.
ஹலோ, என்னங்க இந்த நேரத்துல? நான் தூங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசிட்டு தூங்கலாம்ல? என்னங்க சொல்லுங்க. ராகினி குளிச்சிட்டு இருக்கம்மா. அப்படியா? ஒரு நோட்டு மேனா வேணுமா? எதுக்கு? எடுனா எட. என்ன பிள்ளை தாச்சி நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. 2 குத்து விளக்கு போடு. 2 அண்டா போடு. மீனாட்சி, தாம்பள. பிள்ளையாரிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு? ஒரு இடத்துல போயிட்டு வர சொன்னாங்க. வர்ற மலரு, வர்ற மயசு, வர்ற மீனாட்சி. 4 தாம்பளை தட்டு போட்டியா? வாழைப்பு செம்பு 2 போடு. கிளாஸ் ஒரு 5 போடு. அப்புறம் குடம் ஒரு 3 போடு. தவளை பணம் போடு. என்ன காமு, எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ நானும் வரட்டா? இல்ல, நீ பக்கத்துல தானே இருக்கு, நானே போயிட்டு வரேன். சரி பெரியமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரமா? சரிம்மா, வரேன். ஆத்தாளும் மகளும் எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடுறாள் தெரியுமா? கடைக்கு கூப்பிட்டுருவோமா, அதனாலதான் இப்படி தெறிக்க ஓடுறாளுங்க. போனா போகட்டு, விடுமா. அதானே, நான் வேணுமா இவளுக்காக காத்து நின்ன மாதிரி. போனா போட்டோம், நமக்கு என்ன கை காலம் இல்ல. நீ லிஸ்ட் எழுதுமா. குத்து விளக்கு 2, அண்டா 2, தவளை பணம் 3, அப்புறம் தாம்பளை தட்டு. ஏய், கிளம்பிட்டேல, வா கடைக்கு போலாம். என்னது கடைக்கா? என்னடி கடைக்கான இழுக்கிற? இதுல என்ன யோசனை? இல்ல ஒன்னும் யோசிக்கல, வாங்க நீ போலாம். ஏன் நேத்து பட்டது போதாதா? நானும் மையஸ் லிஸ்ட் போட்டோம், கிளம்பு. லிஸ்ட் போட்டீங்கல்ல, சரி அப்ப போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே, நான் எதுக்கு? அதானே, இந்த வீட்டுல ஆளுக்கு அடியே உனக்கு சேர்க்க சரியில்லை. அதான் இப்படி கடந்து நீ ஆட்டம் போடுற. கல்யாண பொண்ணுன்னு பாக்குறேன், இல்ல வாய கிழிச்சு தச்சு போடுவேன். கிளம்பு. ராகினி, நீ போயிட்டு வா. மகேஷ், வீட்டை பாத்துக்கோ. பால் காய்ச்சி வச்சிருக்கேன், மகேஷ்க்கு எடுத்து கொடுத்துரு. ராகினி, நீ கிளம்பு. பணம் எல்லாம் இருக்கு, லிஸ்ட் எடுத்துட்டு வா. நான் போயிட்டு வரேன் மகேஷ். வரேன் நீ. மகேஷ் கொஞ்சம் இரு. இந்தா. எதுக்கு? பாலு. எனக்கு ஒண்ணு வேணாம். பண்ணி வச்ச கூத்துல பால் ஒண்ணுதான் குறைச்சல். மகேஷ், தப்பா எடுத்துக்காத. நான் தப்பா எதுவும் பண்ணல, உன் நல்லதுக்கு தான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நல்லதுக்கு இல்ல, கெட்டதுக்கு இல்ல. ஏங்க இப்படி என் வாழ்க்கையில பூந்து விளையாடுறீங்க? என்னோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உங்களை நான் கூப்பிட்டேனா? இது வரைக்கும் உங்க பிரச்சனையில ஏதாவது தலையிட்டு இருப்பேனா? ஏன் என் விஷயத்துல சும்மா சும்மா தலையை நுழைக்கிறீங்க? நான் உங்களை ஏதாவது கேட்டேனா? ஆவுனா மூக்கு நிட்டிட்டு வந்துடுறது. நான் இப்ப சொல்றதான், இனிமே என் விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. உங்க அக்கறை எனக்கு தேவையில்லை. நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம்.
நம்ம பாத்திர கடையில் வச்சு தானே நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. யாரு அந்த மீனாட்சிங்கிறவள அப்படி பேசினா? கொஞ்சம் நிஜம்லண்ணே, கடுகு வெடிக்கிற மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுனே. அது வேற ஒன்றும் இல்லை, சீர் சினத்தையே அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குது அந்த மீனாட்சி. அதான். என்னென்ன சொல்றீங்க? என்ன நொண்ணங்க சொல்றீங்க? இப்ப வரைக்கும் அந்த கதையை தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லண்ணே, நீங்க ஏதோ கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா சம்பந்தியம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஐயோ நம்புங்க, நான் என்ன சிண்டு முடிஞ்சு விட வந்தேன்? என் கண்ணால பார்த்தேங்க, என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அட என்னங்க நீங்க, யாரோ அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு நீங்க உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லைங்க, அம்மா என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது பாருங்க. பேசும்போது தெய்வானையும் கூட தான் இருந்துச்சு. ஏன் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லைங்க, சம்பந்தியம்மா. இன்னொரு தடவை சம்பந்தின்னு சொன்ன வாயை கிழிச்சு தச்சு விடுவேன். சம்பந்தி அவள சம்பந்தி, திருப்பூருக்கு கழுதைக்கு பேரு சம்பந்தியா? அதை எல்லா விவரம் சொல்றான்ல, இவன் நம்ப மாட்டானாம்ல. ஏய், பணம்னா பணமும் வாய் திறக்க முடியும், அது முதல்ல சொக்கு குடும்பத்துக்கு உடம்பெல்லாம் வாயி திறக்காம என்ன செய்யும்? கேட்டா சொத்து வேணாம், சுகம் வேணாம், மானம் மரியாதை, எத்தனை வசனம். அடேங்க அப்பா, போடுறதெல்லாம் வேஷம். இப்ப தெரியுதாடி உனக்கு அந்த கோவில் குடும்பம் சுத்தி வளைச்சு எங்க வந்து நிக்கிறாங்கன்னு? அவளுக்கு இது மட்டுமா இன்னும் இருக்குடி. பெத்தம் பேச்ச மதிக்காம போனவ நல்லா வாழ்ந்துருவாளா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பா பிச்சைக்காரி கணக்கா. என்னங்கன்னு இப்படி பேசுறீங்க? நம்ம பிள்ளைய நம்மளே சபிக்கலாமா? இங்க பாருங்க, அந்த மலருங்கிறவ எப்போ செத்து போயிட்டான். நான் அவளை தலைமுழுகிட்டேன். அண்ணே, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கடைக்கு ஜாமான் ஜெட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. என்கிட்ட கொஞ்சம் பணம் பத்தலை. ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. நீங்கள் நம்ம ஃபைனான்ஸில் சொல்லி நான் கட்டிட்டு வர சீட்டை எனக்கே விழுகிற மாதிரி செய்ய சொல்லுங்கண்ணே. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஃபைனான்ஸில் அது எப்படி? நீங்கள் கொஞ்சம் உங்கள் மாப்பிள்ளையிட்ட சொல்லுங்களேன். இங்க பாருங்க, அந்த ஃபைனான்ஸ் மாப்பிள்ளைக்கே ஆரம்பிச்சதேன். நீங்கள் அவர்கிட்டே பேசிக்கங்க. தம்பி, நம்ம ஃபைனான்ஸில் நான் சீட்டு கட்டிட்டு வரேன் தெரியுமா? நல்லா தெரியுமே. இந்த வாட்டி சீட்டை என் பேரில் விழுகிற மாதிரி பண்ணிடுங்களேன். மாமா, என்ன மாமா இது? ஐயா இல்லைங்க ஐயா, நம்ம ஃபைனான்ஸில் இந்த மாதிரி பண்ண முடியாது. சீட்டு குலுக்கி போடும்போது யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் பணம் தர முடியும். இதில் உங்களுக்கு மட்டும் விழுற மாதிரி எப்படி? அட என்ன தம்பி, ஊர் உலகத்தில் இதெல்லாம் நடக்காதா? நான் உங்கள் மாமனாருக்கு எவ்வளோ நெருக்கம்? இல்லைங்க ஐயா, தயவு செய்து நீங்கள் மன்னிக்கணும். எங்கள் மாமாக்கு நெருக்கம்னு நீங்கள் மட்டும் இல்லை, இந்த ஊரே இருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, என் பேரில் நான் இங்கே வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் சீட்டு கட்டுவீங்களா? மாட்டீங்கல்ல? இப்போ ஏன் கட்டுறீங்க? எங்கள் மாமாவை நம்பி, அவருடைய நேர்மை நாணயம் இதெல்லாம் நம்பி தானே கட்டுறீங்க. இப்போ உங்களுக்காக நான் பார்த்தா மற்றவங்களுக்குலாம் தப்பு பண்ணுற மாதிரி ஆயிடும்ல. தம்பி அதுக்காக சொல்ல தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்கய்யா, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற மாதிரி நான் வேற ஒருத்தர் கேட்டு அவருக்கு கொடுத்துருந்தா உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எங்கள் மாமாவோட ஃபைனான்ஸ் கம்பெனி தான். ஆனால் சீட்டு கட்டுறேன்னு அவரே கட்டியிருந்தாலும் நான் அவருக்கும் இதே பதில் தான் சொல்லியிருப்பேன். தயவுசெய்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. மாமா சாரி மாமா. என்ன மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள சாரி? சரி மாமா, நான் கிளம்புறேன். வாங்க. வரேங்க ஐயா. பாத்தீங்கல்ல, நான் சொன்னப்ப நீங்க நம்பல இல்ல. மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? அதுக்காக இவ்வளவு கராரவா பேசுறது? என்ன செய்யறது, பண விஷயம் இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்கண்ணே. ஏன் டாக்டர், இந்த வைத்தியம் தொடர்ந்து பண்ணா என் தம்பி குணமாயிடுவான்ல? கண்டிப்பா குணமாயிடுவாரு. அப்புறம் இது வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் அட்ரஸ். இவரும் காரைக்குடியில் தான் இருக்கார், நம்ம ஃப்ரெண்டு தான். நான் ஃபோன் பண்ணி பேஷண்ட் டீட்டெயில்ஸ் தான் சொல்லிடுறேன். அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க தம்பியை நிச்சயம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப சந்தோஷங்க. இந்த நல்ல சூழ்நிலையில ஒரு ஆஸ்பத்திரியை வச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் குணப்படுத்துறீங்களே, ஒரு நல்ல மனசு உங்களுக்கு. நீங்க ஒண்ணு, எனக்கு உங்களை நினைச்சாதான் பொறாமையா இருக்கு. இவர் சொல்றதை வச்சு பார்த்தா நான் உங்களை என்ன நீங்க, நான் அவன் அண்ணன், அவன் எனக்கு தம்பி, அவ்வளவுதான். இந்த காலத்துல யாருங்க அதெல்லாம் பாக்குறாங்க? போதா குறைக்க நம்ம ஊர்ல 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆச்சுன்னா பங்காளின்னு சொத்து கணக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க இத்தனை வயசு ஆகியும் நீங்க பிடிச்ச விடாம இருக்கீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த பாருங்க, நீங்க இருக்கிற தெம்புல உங்க தம்பி பழையபடி சீக்கிரம் கண்டிப்பா குணமாயிடுவார். குணமாகணும். நானும் இவனும் பழையபடி எங்க வளரொளி நாதன் முன்னால் நாதசுரம் வாசிக்கணும். நிச்சயம் வாசிப்பீங்க, கவலையே. நான் போய் கார் எடுத்துட்டு வந்துட்டுமா? சரி மயிலு, நீ போப்பா. எது எப்படியோ டாக்டர், உங்களுக்கு பெரிய மனசு. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து ஒத்த ரூபாய் காசு கூட நீங்க வாங்காம குணப்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா?
நிச்சயமா இங்க வர்றதும் ஒண்ணுதான், கோவிலுக்கு போறதும் ஒண்ணுதான். இங்க சேவை செய்யறது என்னோட கடமை. நீங்க 100 ஆண்டு இருக்கணும், 100 ஆண்டு சேவை செய்யணும். என் தம்பியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்களே. சரிங்க, அப்போ நான் வரட்டுமா? நல்லதுங்க. உடம்பு பார்த்துங்க, நான் வரேன். நன்றி. அம்மா என்னாச்சு மகேஷ்? ஒண்ணு இல்ல. என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்ல. ஏய் சொல்லு மகேஷ், என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? ஏய் மகேஷ், என்னாச்சு? இடுப்பு வலிக்குது அண்ணி. ஏய் மகேஷ், என்னாச்சு? வா வா, எடுத்து வா. வா மெதுவா, பாத்து அம்மா பாத்து. மெதுவா பாத்து வா. மெதுவா வா. வலிக்குது அண்ணி. பாத்து மெதுவா வா. வா வா. ஒண்ணு இல்ல மகேஷ், வா கொஞ்சம் போட்டு. அம்மா ஒண்ணு இல்ல மகேஷ், வா பாத்து வா. ஒண்ணு இல்ல ஆட்டோல போயிடலாம், பக்கத்துல தான் ஹாஸ்பிடல். வா மெதுவா பாத்து வா. ஒண்ணு இல்ல மகேஷ், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். இது வா பாத்து வா. ஒண்ணு இல்ல மகேஷ், ஒண்ணு இல்ல. வா.